நாட்டையே உலுக்கிய கர்நாடக முன்னாள் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணாவின் பாலியல் வழக்கு. வீட்டு பணிப்பெண்கள், அரசு பெண் ஊழியர்கள், மூதாட்டிகள் என வயது வித்தியாசம் பார்க்காமல் சீரழித்த கொடூரம். சோசியல் மீடியாவை ஆக்கிரமித்த 4000க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள். கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பிய பிரஜ்வால் ரேவண்ணாவின் வழக்கில் 14 மாதங்களில் நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பு என்ன? முன்னாள் பிரதமருடைய பேரன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்னு இப்படி ஏகப்பட்ட அடையாளங்கள் இருந்தும் ஒரு பொண்ணு கொடுத்த புகார்தான் பிரஜ்வால் ரேவண்ணா யாரு, எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அந்த புகாருக்கு அப்புறம் அடுத்தடுத்து வெளிவந்த வீடியோக்கள், போட்டோக்கள் பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய அரசியல் வாழ்க்கையவே தலைகீழா கவிழ்த்து போட்டுச்சுன்னு சொல்லலாம். நாட்டில் மூளை முடுக்கில் இருக்கிற மக்கள் எல்லோரும் பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனதுல குடும்பமே அவமானத்துல கூனி குறுகி போயிட்டாங்க. கடந்த 2024 ஏப்ரல் 28 கர்நாடகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு 40 வயதான பெண் ஒருத்தங்க வந்தாங்க. கண்கள் முழுக்க கண்ணீரோட கையில வெள்ளை பேப்பரை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்த அந்த பெண் கிட்ட என்னமா கம்ப்ளைண்ட், என்ன விஷயம்னு அங்க இருந்த காவலர்கள் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பெண் அழுதுகிட்டே சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அங்க இருந்த காவலர்களை ஷாக் ஆக வச்சிருக்கு. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவுடைய பேரன் பிரஜ்வல் பண்ணை வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு வந்ததாவும், வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல பிரஜ்வல் ரேவண்ணா தன்னை பாலியல் ரீதியா துன்புறுத்தினதா வேதனையோட சொல்லி இருந்தாங்க. கிச்சன்ல நின்று சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து நின்று தவறான இடத்துல தொடுறதுன்னு என்ன டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம என்னோட மகளையும் பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காருன்னு புகார் சொல்லி இருக்காங்க. இவரு என்னையும் என்னுடைய மகளையும் மட்டுமல்ல பல பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. ஒரு நாள் அவருடைய ரூமை சுத்தம் பண்றதுக்கு போனப்போ லேப்டாப்ல ஒரு பொண்ணோட நெருக்கமா இருந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிவு பண்ணன்னு சொல்லி இருக்காங்க. இந்த பெண் சொல்றது உண்மைதானா, இல்ல அரசியல்ல உள்ளவங்க மேல அவதூறு பரப்புறதுக்கு இந்த பெண்ணை விட்டு யாராச்சும் பிரஜ்வல் ரேவண்ணா மேல புகார் கொடுக்க வச்சிருக்காங்களான்னு விசாரிக்க தீவிர விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். அதுலதான் அந்த பெண் சொன்ன விஷயம் உண்மைதான் அப்படிங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் டிசம்பர் 31 புலன் விசாரணைய ஆரம்பிச்சாங்க. ஹாசன் தொகுதி முன்னாள் எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களோட பாலியல் உறவுல இருந்த வீடியோக்கள் ஒவ்வொன்றும் சோசியல் மீடியாவில் லீக் ஆக ஆரம்பிச்சது. 100க்கும் அதிகமான பொண்ணுங்க பிரஜ்வல் ரேவண்ணா மேல அடுக்கடுக்கான பாலியல் புகார்களையும் கொடுத்திருக்காங்க. பிரஜ்வல் ரேவண்ணா இளம் பெண்களோட நிர்வாணமா இருக்கிற வீடியோக்கள் வெளியாகி கர்நாடக அரசியல்ல புயலை கிளப்புச்சு. சின்ன சின்ன இளம் பெண்கள்ல இருந்து 60 வயசான மூதாட்டிய கூட விட்டு வைக்காம பாலியல் வன்கொடுமை பண்ணி அதை வலுக்கட்டாயமா வீடியோ எடுத்து வச்சு பல முறை பாலியல் உறவுல இருந்திருக்காரு பிரஜ்வல் ரேவண்ணா. பாதிக்கப்பட்ட பெண்கள் வரிசையா நின்று கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்க இந்த விஷயம் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சது. மாநிலம் முழுக்க பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய போட்டோக்களை தீயில கொளுத்தியும் காலணியால அடிச்சும் போராட்டத்துல குதிச்சாங்க. தன்னுடைய வக்கிர புத்தி வெளியே வர ஆரம்பிச்சதும் பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு எஸ்கேப் ஆகிட்டாரு. பல பொண்ணுங்களோட பிரஜ்வால் படுக்கை அறையில நெருக்கமா இருக்கிற வீடியோக்கள் வெளியான நிலையில அவருடைய அப்பா கொலனார் ரசிப்பூர் எம்எல்ஏவுமான ரேவண்ணா மேலையும் ஒரு பொண்ணு பாலியல் புகாரை கொடுத்தாங்க. பிரஜ்வால் எம்பியா இருந்த ஹசன் பகுதியில் உள்ள பொண்ணுங்களுடைய ஆபாச வீடியோக்கள் தான் ஒரு பென்ட்ரைவ் முழுக்க இருந்திருக்கு. இப்படி கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வெளியில வந்திருக்கு. வீட்டுல மனைவி இல்லைன்னா வேலைக்கார பெண்களுடைய நிலைமை கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு தான் இருக்குமாம். ஸ்டோர் ரூமுக்கு வர வச்சு கொடூரமான முறையில நடந்து பாராம் பிரஜ்வால். வேலைக்கு வரலன்னா வீடியோ கால் பண்ணி நிர்வாணமா பேச சொல்லி வேலைக்கார பெண்களை சித்திரவதை பண்ணியிருக்காரு. இந்த பாலியல் விஷயம் பூதாகரமா வெடிச்சதுக்கு அப்புறம் தலைமறைவான பிரஜ்வால
அரெஸ்ட் பண்ற வேலையில போலீஸ்காரங்க மும்முரமா ஈடுபட்டாங்க. போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்த பிரஜ்வால் மே 31ஆம் தேதி கர்நாடகாவுக்கு வரும்போது சுத்தி வளைச்ச போலீஸ் அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சிறையில அடைச்சாங்க. அதுக்கு பிறகு ஜாமீன் கேட்டு பல முறை தாக்கல் பண்ண மனுக்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்த இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 2000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை, 113 சாட்சியங்கள், வாக்குமூலம், தடயவியல் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. மொத்த விசாரணைகளும் முடிஞ்ச நிலையில 14 மாசத்துக்கு அப்புறம் இந்த கேஸ்ல பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளின்னு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு.